ஹாய், திஸ் இஸ் ஹர்ஷத் here. வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ ஆக்சுவலி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லைஃப் பிகேம் அ லிட்டில் பிட் பிஸி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் ஐ வில் ட்ரை டு புட் மோர் வீடியோஸ் கன்சிஸ்டன்ட்லி, அட்லீஸ்ட் லைக் மந்த்லி 2 or 3 மேக்ஸ். பார்க்குற படங்கள் அதை வந்து லைக் எப்படியாவது சம்மரைஸ் பண்ணி அது வந்து என்னோடய ஒப்பீனியன்ஸை வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 படங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து யூத் அண்ட் ரெண்டாவது வந்து தாய் கிழவி. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து யூத்து. ஸோ யூத் வந்து இட்ஸ் ஆஃப்கோர்ஸ் கம்மிங் ஆஃப் ஏஜ் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டட் பை கென் கருணாஸ். அண்ட் இது வந்து அவரோட ஃபஸ்ட்டு படம். அண்டு அஃப்கோர்ஸ் அவர் தான் இந்த படத்துக்கான லீட் ரோலாகவும் நடிச்சிருக்காரு. அண்ட் ஸோ சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வந்து சூரஜ் வெஞ்சரமூடு, தேவதர்ஷினி, அன்ஷிமா அனில்குமார், மீனாட்சி அண்டு பிரியான்ஷி யாதவ் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பர்ஃபார்மன்ஸஸ் பற்றி பேசலாம். அதில் வந்து கென் கருணாஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வாஸ் அவர் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஹீ ஹேஸ் அ ரிசம்பிளன்ஸ் ஆஃப் லைக் ப்ராமினென்ட் ஆக்டர்ஸ் லைக் தனுஷ், விஜய் அண்ட் இவங்களோட 2 பேரோட காம்போ, அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் த வே ஹி ரியாக்ட்ஸ், அதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தெரியுது. எஸ்பெஷலி டியூரிங் த டான்ஸஸ் ரொம்ப ஈஸாக ரொம்ப ஜாலியாக ஆடி இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் ஐ திங்க் த ப்ராசஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் இட் செல்ஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. பிகாஸ் த பாய்ஸ் த கேர்ள்ஸ், அந்த கேங்கு, அவங்க வந்து ஒரு டூர் போனால் அவங்க நடந்துக்கிற விதம், அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு நிஜமாகவே ஒரு ஸ்கூல் லைஃப்பில் அவங்க எல்லாமே ஒரு கிளாஸில் படிச்சிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இந்த கெமிஸ்ட்ரி வந்து லீட் ரோலுக்கும் அந்த கேங்குக்கும் இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டு தான். Because most of the things felt a little bit forced and a little bit unorganic அப்படின்னு சொல்லலாம். So the main problem of the film is the screen playல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரியான ஒரு 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 ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரியாக ஒரு பிளண்ட்டாக முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து ஆஸ் யூஷுவலி தமிழ் படங்களில் நம்ம நிறையா பார்த்த விஷயங்கள் தான். அந்த மாதிரி முடிஞ்சது வந்து எதிர்பார்க்கக்கூடியதாக தான் இருந்துச்சு. திஸ் ஃபிலிம் இஸ் செட் between 2010 to 2016 அந்த மாதிரியான ஸ்டேஜஸில் செட் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 2K ஓட லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி, அவங்களோட காலேஜ் ஸ்டோரி ஸ்கூல் ஸ்டோரி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் 90s கிட்ஸ்க்கும் நிறையா நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள் இருந்திருக்கலாம். எஸ்பெஷலி வந்து 2010 to 13 or 14 அவங்களோட ஸ்கூல் லைஃப் ஓட சில ரிஃப்ளெக்ஷன் இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இந்த படத்தோட பெரிய சிக்கலாகவே என்ன இருந்துச்சுன்னா, ஸோ த லீட் ரோல் சேஸ் தட் ஹீ இஸ் பீயிங் அவர் வந்து அவரவே வந்து ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. பட் அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து எதுவுமே வந்து லைக் அது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் வந்து அவர் அந்த தேர்ட் லவ் பண்ணும்போது அந்த ட்ரான்சிஷன் ஆகிற விஷயங்களுமே வந்து பெருசாக நமக்கு வந்து ஃபீல் ஆகலை. இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் மொனாட்டனஸ். அது வந்து எனக்கு
எனக்கு தெரிஞ்சு ஐ எம் நாட் ஷுர் பெர்ஃபார்மன்ஸஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ, அந்த டிஃப்ரென்சஸ் காமிக்கிறதுக்கு நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு படத்தில். அண்ட் த ஃபிலிம் என்ன தான் வந்து அந்த காலகட்டத்தில் செட் பண்ணியிருந்தாலுமே இப்போ எடுக்கும்போது தே குட் ஹாவ் பீன் வெரி கேர்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரியான டைலாக்ஸ் நிறைய வருது, எஸ்பெஷலி ஒரு விமனை பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ ஒரு மென் எஸ்பெஷலி வந்து அவங்க வந்து பால்ட் அப்படின்னு தெரியும் போது அந்த மாதிரியான சீனில் ரொம்ப அஃபென்சிவாக தான் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து காமெடிங்கிற பேரில் மறுபடியும் வி ஆர் கோயிங் இன் டு தட் த ஓல்ட் ட்ராக் ஆஃப் பாடி ஷேமிங் சம் ஒன் ஆர் லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் இந்த படத்தில் கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வந்து ஆல் த விமன் கேரக்டர்ஸ் தட் ஆர் ரிட்டன் இட்ஸ் வெரி இம்மெச்சூர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க பேசுகிறதே பார்த்தீங்க அப்படின்னா எந்த பொண்ணுமே எனக்கு தெரிஞ்சு நார்மலாக பேசவே இல்லை இந்த படத்தில். ஒரே ஒரு சப்போர்ட்டிங் ரோல் நடித்தவங்க ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அப்படின்னு வரவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு நார்மல் வாய்ஸில் நார்மலாக பேசுகிறாங்க. பட் எல்லாருமே வந்து ஒரு லைக் நம்ம வந்து ஒரு நாய்க்குட்டியை பார்த்தாலோ இல்லை ஒரு ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்தாலும் நம்மளே ஆட்டோமேட்டிக்லி அந்த ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஹாசினியோட கேரக்டரை வந்து இந்த 3 பெண்களோட இதுலேயுமே ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து இதில் அவருக்கு என்ன பர்பஸ்ஸு அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அது வந்து பேசிக்லி இட் டிட் நாட் ரிஃப்ளெக்ட் இன் த ஸ்க்ரீன். அதுதான் பிரச்சனையாகவே இருந்துச்சு படத்தில். லைக் நம்மளுக்கு வந்து போகவே இவர் கடைசியில் வந்து மெசேஜ் தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு தெரியும். பட் அப்படி அது வந்து முன்னாடியே நம்மளால் கெஸ் பண்ணிட முடியுது. அண்ட் அதை வந்து இவரோட இன்னசென்ஸையும் இவரோட இதையும் காமிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை வந்து ஆஸ் யூஷுவலி வந்து நம்ம அவங்க தான் தப்பு அப்படின்னு காமிக்கிறது வந்து எந்த விதத்தில் வந்து சரின்னு தெரியல. ஸோ எஸ், இட் இஸ் இந்த படம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ லைக் த ஃப்ரெண்ட்ஸ் கேங், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு வந்து நீங்கள் வந்து தனியாக பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் அ வெரி நைஸ் வேல்யூ ஆர் லைக் சாரி நாட் வேல்யூ, இட் ஃபீல்ஸ் வெரி நேச்சுரல். பட் அந்த கென் கருணாஸ் கூட அந்த லீட் ரோல் கூட வர சீன்ஸ் எல்லாமே இட் ஃபெல்ட் ஃபோர்ஸ்ட், இட் ஃபெல்ட் அனாயிங் அட் அ பாயிண்ட் ஆஃப் அ டைம். அண்ட் எஸ், நிறைய யூடியூப் ஆர்டிஸ்ட்கெலாம் வந்து ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க. அதெல்லாமே அவங்க வர சீன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, சாங்ஸும் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு படத்தில். எஸ், பட் ஆன் த ஹோல் வந்து இட் இஸ் அ கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் which is சேம் as பிஃபோர். எதுவுமே வந்து புதுசாக அது தரலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இட்ஸ் அ டெம்ப்ளேட்டட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. எஸ், தட்ஸ் மை டேக் ஆன் யூத். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து தாய் கிழவி. ஸோ தாய் கிழவி வந்து இட்ஸ் 2026 அகெயின் காமெடி ட்ராமா ஃபிலிம் டிரெக்டட் பை சிவகுமார் முருகேசன். இது வந்து அவரோட டெபியூ ஃபிலிம். ஸோ லீட் ரோலில் வந்து ராதிகா அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வந்து சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன் அண்ட் முனிஷ்காந்த் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ தாய் கிழவி அகெயின் ஒரு வித்தியாசமான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். வித்தியாசமான படம் அப்படின்னா லைக் in the sense if you look at the way they wrote the film and அந்த
அந்த எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் நியூ. ஏன்னா வந்து லைக் லைக் அந்த ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கொடுக்க தான் செய்யுது. இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், இட் வாஸ் சம்திங் நியூ அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து நான் இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி காமெடி போகிற மாதிரியான ஒரு படம். இதுக்கு முன்னாடி நிறையா இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் ஆர் லைக் நிறையா கிராமத்து படங்கள் இந்த ஒரு லாஸ்ட் டெக்கேடில் வந்த படங்களில் இருக்கிற ஒரு டோன் வந்து இந்த படத்தில் இருந்துச்சு. லைக் அந்த 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 ஃபீல்லே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஊராக இருக்கட்டும், அந்த ஒரு பிளாட் ஆரம்பிக்கிற விதமாக இருக்கட்டும், அண்ட் த வே இட் எண்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய இடத்துல வந்து ப்ரொக்ரெசிவாகவும் அதை கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் லைக் பர்ஃபார்மன்ஸஸ் சொல்லி ஆகணும். ராதிகா உட்பட முத்துக்குமார், முனிஷ்காந்த், சிங்கம்புலி, ரேச்சல், ரெபேக்கா, இளவரசு ஒரு சின்ன ரோலில் வந்திருந்தாலும், ஜார்ஜ் மரியன் அவரும் ஒரு சின்ன ரோலில் வந்திருந்தாலும், பாலசரவணன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட ரோலுமே வந்து அவர் எல்லாத்தோட ஆக்டிங்குமே வந்து அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சட்டிலாக கேரி பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கம்புலியோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கமல் அவர் வந்து ஒரு கமல் ஃபேன் அப்படிங்கிறதுனால அதை கேரி பண்ணி கொண்டு போகிற அதை வந்து கண்டினியூஸாக பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பார். அருள்தாஸ் அந்த அந்த ஆட்டோ கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா, அவர் அந்த காசு விஷயத்தில் இருக்கிற விதமாக இருக்கட்டும், முனிஷ்காந்துக்கு ஒரு அவருக்கு ஒரு ஆர்க் இருக்கும் இந்த படத்தில். அன்வெட் லைக் கல்யாணம் ஆகாத ஒரு 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 ஆம்பளையாக இருப்பார். அவரை வந்து இந்த சொசைட்டி அவரே வந்து எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதா இருக்கட்டும். அண்ட் பாலசரவணனோட அந்த ரிவீலிங் மூமெண்ட், அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கிளிஷேடாக இருந்தாலுமே, அவருக்கு கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தாலுமே, அதை அந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு கேரக்டருக்குமே இந்த படத்தில் ஒரு ஆர்க் இருந்திருக்கு. அந்த ஆர்க்கை வந்து ரொம்ப அழகாக அதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இவங்க எல்லாத்தையுமே கட்டி தூக்கி எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸையுமே அசால்ட்டாக லைக் அதை வந்து ஓவர்டேக் பண்ணுறது வந்து ராதிகாவோட கேரக்டர் தான். இன்ஃபேக்ட் வந்து அவங்க படத்தில் வந்து கிட்டத்தட்ட லைக் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிமுக்கு மேலே அவங்களோட கேரக்டர் வந்து பெட்ரிட்டனாக தான் இருக்கும். பட் அந்த கேரக்டரை பற்றி வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து எண்ட் வரைக்கும் அது அந்த இம்பேக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் பிகாஸ் அவங்களோட ராதிகாவோட லைக் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த பிகினிங் அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ லைக் அவங்களோட ஆக்டிங் வந்து அண்ட் அவங்களோட கேரக்டர் வந்து அந்த சோல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நிறைய ப்ரோக்ரெசிவான விஷயங்கள் இருந்துச்சு, நிறைய ப்ரோக்ரெசிவான டைலாக்ஸ் இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு ஃபெமினிசம் ஆர் லைக் ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னா அது வந்து நான் ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து ஒரு 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 லைக் ஒரு ஃபெமினிஸ்டிக் கேரக்டர் அப்படின்ட்டு இல்லை, அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு உமன் அப்படிங்கிறது வேணால் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுருளியோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க பண்ணுற விஷயங்கள் அண்ட் அவங்களுக்கு ஒரு டைலாக் இருக்கும். எஸ்பெஷலி அவங்க வந்து அவங்களோட அம்மா ராதிகா தான் அவங்களோட அம்மா வந்து
ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் இருக்கும்போது இவங்க இங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போது வர ஒரு டைலாக் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லி ரிட்டன் கேரக்டர்ஸ் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு காமெடி கலந்த ஒரு விஷயம் இருக்கும். இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லியுமே வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து டைலாக்ஸுமே வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் அந்த கொடுத்த டைலாக்ஸை வந்து அவ்வளோ நல்லா டெலிவர் பண்ணனால தான் அந்த கேரக்டர் வந்து இட் அவுட்ஸ்டுட் எவ்ரி அதர் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அப்படிங்கிறது தோணுச்சு. அண்ட் ஆல்சோ ராதிகாவோட அந்த லாஸ்ட் டைலாக்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் ஆஸ் அ கான்டெக்ஸ்டாக அவங்க பண்ணுற விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் ஃபார் ஆல் விமன், இட் இஸ் ஃபார் அ செக்ஷன் ஆஃப் விமன் who are privileged. அந்த ப்ரிவிலேஜ் வந்து இட் பேசிக்லி கம்ஸ் ஃப்ரம் காஸ்ட் அப்படிங்கிற போது இந்த படம் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெருசாக அட்ரஸ் பண்ணுறதில்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க வந்து வட்டிக்கு கொடுக்கும்போது அவங்க மற்ற பெண்களை வந்து பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்கள நடத்துகிற விதமாக இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து இது வந்து ஒரு ஃபெமினிசம் ஃபிலிம் ஒரு இதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஆர் இட் இஸ் ராங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் ஈவன் இஃப் ஐ எம் ராங், of course I am open to suggestions and conversations. ஸோ பட் எனக்கு வந்து இது பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அண்ட் ஸோ இந்த படமோட ப்ராப்ளமே என்னென்னா, தோ இட் இஸ் அ ப்ரோக்ரெசிவான ஒரு ஃபிலிமாக இருந்தாலும் நிறையா ஃபீமேல் ரிலேட்டட் ஆர் விமன் ரிலேட்டட் ப்ரோக்ரெசிவ் தாட்ஸ் இருந்தாலும் இட் இஸ் ஃப்ரம் அ மேல்ஸ் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விமனோட ப்ரோக்ரெசிவ்னஸ் எந்த அளவுக்கு பார்க்குறான், எந்த அளவுக்கு அதை ரெஸ்ட்ரிக்டிவாக பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வெளியே. அவன் என்ன வந்து ப்ரோக்ரெசிவ் அப்படின்னு, ஒரு விமனோட ப்ரோக்ரெசிவ் என்ன அப்படின்னு நினைக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு வெளியே. ஒரு ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவில் கிடையாது. ஒரு விமனோட பர்ஸ்பெக்டிவில் அந்த ஒரு லேக் இருக்க தான் செஞ்சிச்சு. இட் இஸ் அ மேல்ஸ் ஃபேண்டசி ஆஃப் உமன்ஸ் ப்ரோக்ரெசிவ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் வெளியே. இட் இஸ் நாட் ஃப்ரம் அ விமென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களுமே வந்து உண்மை தான். ஒரு லைக் இட் இஸ் அக்செப்டபிள், பட் ஃபார் ஹூம் ஆர் லைக் ஃபார் விச் உமன் அப்படின்ட்டு இருக்கு. பட் அதில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து நிஜமாகவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் அவங்க அம்மாவுக்கு கிடைச்ச விஷயம் வந்து பெருசாக இல்லைனாலும் ஒரு சின்ன விஷயம் கூட அது வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் தான். இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன விஷயமும் அது அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுப்பாங்க. அந்த டைலாக் வந்து இட் வாஸ் ரியலி இம்பேக்ட்ஃபுல். அண்ட் that is what as a collectiva we are moving forward, especially for women அப்படிங்கிற சொல்லலாம். இந்த படத்தில் இன்ஃபேக்ட் வந்து அந்த செகண்ட் மேரேஜாக இருக்கட்டும், டிவோர்ஸாக இருக்கட்டும், அண்ட் கல்யாணம் ஆகாத ரொம்ப வயசான முனிஷ்காந்தோட கேரக்டருக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இட் வாஸ் ப்ரோக்ரெசிவ். இதுக்கு முன்னாடி ரொம்ப அதை பற்றியெல்லாம் பேசினதெல்லாம் கிடையாது. இந்த படத்தில் அட்லீஸ்ட் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். But this film does have a lot of cast references. It was not direct, but indirectly வந்து நிறைய விஷயங்கள் பாட்டு மூலியமாவோ இல்லை சிம்பிள்ஸ் மூலியமாவோ இல்லை நிறையா விஷயங்கள் மூலிமா அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இன்டைரக்டாக திணிச்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. ஸோ எஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும்
ஒரு 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 ஃபிலிமாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா எஸ் இட் டிட் ஒர்க் அவுட், இட் ஃபெல்ட் லிட்டில் பிட் நியூ. ஒரு சில ஐடியாஸும் நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கமல் பாட்டு, அது வந்து லைக் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கும் ஒரு இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹாஸ்பிட்டலில் சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த 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 இது அவ்வளோதான் வரும். ஸோ அந்த சீனில் அந்த அந்த ஷாட் அவ்வளோதான் வரும். ஸோ அதுக்குமே வந்து அந்த கமல் பாட்டு போடணும், அந்த அந்த வேன் ஆன் பண்ணோன்னே அங்கே அதில் கமல் பாட்டு தான் வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மைன்யூட்டாக எழுதியிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுக்கும், அது வந்து நிறைய படங்களில் அது வந்து லைக் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இதில் அதெல்லாமே ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. எஸ். ஸோ எஸ், திஸ் இஸ் மை டேக் ஆன் தாய் கிழவி. So this film is available in Disney Hotstar, Jio Hotstar, and Youth is available in Netflix. So நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 படங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா லைக் மூவி அண்ட் சீரீஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணும்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டு ஆட் ஆன், இன்வின்சிபிள் அதோட லாஸ்ட் லைக் சீசன் 4ஓட ஃபினாலே முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஐ திங்க் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அந்த ஃப்ரான்ச்சைஸை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த சீசனில் எஸ்பெஷலி நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அந்த ஸ்டோரியை கொண்டு போகிற விதமாக இருக்கட்டும், அந்த எஸ்பெஷலி வில்ட்ரமைட்ஸ் அவங்களோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி அதெல்லாம் காமிக்கிறதா இருக்கட்டும், அதை எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த ஃபைனல் எபிசோட், த ஃபினாலே வாஸ் பேங் ஆன். ஐ திங்க் இன்னுமே இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 சீசன் எடுக்கிற மாதிரியான ஒரு பிளானில் இருக்காங்க. ஐ ஹோப் தே கண்டினியூ அண்ட் தே கம்ப்ளீட் இட். அந்த அளவுக்கு வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் தே வுட் ஃபாலோ இட் அப். எஸ், தட்ஸ் ஐ வாண்டட் டு ஆட்.